ஜனாப் கே அமானுல்லா கான் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் சமூக சேவையை முன்னெடுக்கும் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை. ராயப்பேட்டை மற்றும் ராயபுரத்தில் இயங்கும் ஐமேக்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிக்கூடங்களின் தாளாளராக செயல்பட்டு வருகிறார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சமுதாயம் சந்திக்கும் சவால்களுக்கும் தேவைகளுக்கும் தீர்வுகளுக்காக முன்னின்று தன்னால் இயன்ற அளவு சேவையாற்றி வருகிறார். சமுதாயம் கல்வியில் சிறந்து விளங்க, சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் பின்தங்கிய மாணவ மாணவியருக்கும் கல்வி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அப்படி வாய்ப்பு தருகின்ற கல்வி ஸ்தாபனங்கள் தொடர்ந்து செயல்பட வைப்பதன் மூலமாக அந்த வாய்ப்புகளை தக்க வைக்க இயலும் என ஆணித்தரமாக நம்பி அப்படிப்பட்ட கல்வி கூடங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும் முயற்சிகளை முன்னின்று எடுத்து வருகிறார். சென்னையில் முஸ்லிம்களுக்கு கல்வி வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்து வந்த அண்ணா சாலை மதரசே ஆசம் அரசு பள்ளிக்கூடமும் அதனை சார்ந்த இடங்களுக்கும் ஆபத்து வந்தபோது அதை பாதுகாக்க நடைபெறும் போராட்டத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார். சென்னை மதரசே ஆசம் பள்ளிக்கூடத்துடன் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு பள்ளியின் தரத்தை உயர்த்தவும், அங்கு பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் சமுதாய தனவந்தர்களின் உதவியோடு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார். அரசு பள்ளி என்பதால் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை என்பதை தாண்டி அங்கு பயிலும் மாணவர்களுக்கு வந்து போக இலவச வேன் வசதி, ஆங்கில மொழி பேச்சாற்றலை வளர்க்க சிறப்பு பயிற்சிகள், ஹாக்கி, சிலம்பம் போன்ற விளையாட்டுகளில் சிறந்த பயிற்றுனர்களை வைத்து பயிற்சி என மாணவர்களின் ஆளுமையை வளர்க்க பல திட்டங்களையும் அறிவித்து பள்ளியை தரமான பள்ளியாக மாற்ற அந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து முயற்சி செய்து வருகிறார். சென்னை மாநகராட்சி சார்பில் நடத்தப்படும் உருது பள்ளிக்கூடங்கள் நலிவடைந்து வருவதை கண்டு வருத்தப்பட்ட ஜனாப் அமானுல்லா கான் அவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு உயிர் பாய்ச்ச களத்தில் குதித்தார். பொருளாதாரத்தில் கடைநிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு அவர்களின் குழந்தைகளை கல்வி கற்க வைக்க உதவும் இந்த பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டியதன் அவசியத்தை புரிந்து கொண்டு பல தனவந்தர்களிடம் இது பற்றி எடுத்துச் சொல்லி இன்று ஓரளவுக்கு மாணவர்கள் எண்ணிக்கையுடன் இப்பள்ளிகள் செயல்பட வழிவகுத்து வருகிறார். குறிப்பாக பெசன்ட் ரோடு பகுதியில் செயல்பட்டு வந்த ஒரு பள்ளி 2014 ஒற்றை எண்ணிக்கையில் மாணவர்களின் எண்ணிக்கை இருந்ததை மாற்ற பல முயற்சி செய்து இன்று 140 மாணவர்களின் கல்வி தாகத்தை தணிக்கும் கல்வி கூடமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 21 ஆண்டுகளாக சமுதாய மாணவர்கள் கல்வி தளத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் பொருளாதார காரணங்களால் யாருக்கும் கல்வி எட்டாக்கணி ஆகிவிடக் கூடாது என்ற கவலையிலும் விளிம்பு நிலை மக்களின் கல்வியின் தேவையை பூர்த்தி செய்வதில் அதிக பங்கு வகிக்கும் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகள் தொடர்ந்து இயங்க தன்னாலான பங்களிப்புகளை முழு முனைப்புடன் செய்து வரும் சீர்மிகு சமுதாய சிந்தனையாளர் ஜனாப் அமானுல்லா கான் அவர்களை பாராட்டி அவர்கள் சேவைகள் தொடர துவாக்கள் செய்து அவருக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது. ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், சென்னை.